எதற்காக இந்த வழியில நடத்துகிறார் என்பதை மாத்திரம் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வழி தேவன் எனக்கு வைத்த ஒரு ஹல்லேலூயா டெஸ்ட் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க நடக்கிற வழி, இன்றைக்கு நான் நடக்கிற வழி ஃபெயில் ஆகாதீங்க. ஹல்லேலூயா. ஃபெயில் ஆகிட்டு திரும்ப போயிட்டு அதே வகுப்புல உட்காராதீங்க. அடுத்த வகுப்புக்கு நீ போக வேண்டும். சொல்லுங்க, அடுத்த வகுப்புக்கு நான் என்ன செய்யணும்? முன்னேற வேண்டும் என்பதற்காக தான் அவ்வளவு சோதனை, அவ்வளவு என்ன வைக்கிறாரு சொல்லுங்க? எக்ஸாம் வைக்கிறாரு. சொல்லுங்க, என்ன வைக்கிறாரு? நீ விழுந்து போவதற்கல்ல, நீ ஜெயிப்பதற்கு. அதுதான் உபகாம் புத்தகம் 8:2 சொல்லுது, உன்னை சோதிக்கும் பொருட்டு, உன்னை எக்ஸாம் பண்ணும் பொருட்டு. ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்தாரா? இந்த கடினமான வழிகளை வைத்திருக்கிறார். கடினமான வழி தான் என்னது? இலகுவான வழி. ஹல்லேலூயா. நாம் பாஸ் ஆகிற வழி இல்லை, கடினமான வழி. சொல்லுங்க, எந்த நாளும் ஸ்கூலுக்கு போற மாதிரி புஸ்தகம் எடுத்துட்டு போனா ஒரு பிரச்சனையும் இல்லை. எக்ஸாமே இல்லாட்டி என்ன இல்லை? ஹலோ, எக்ஸாமே இல்லாட்டி என்ன இல்லை? பிரச்சனையே. போனோம், ஸ்கூல்ல போனோம், படித்தோம், வந்தோம், போனோம், வந்தோம், படித்தோம், வந்தோம், போனோம், வந்தோம், படித்தோம், வந்தோம். என்னைக்கு எக்ஸாம் இருக்கோ அன்றைக்கு தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். எக்ஸாமுக்கு நாள் குறிச்சாதான். சொல்லுங்க, நமக்கு தான் ஒரு எக்ஸாமும் இல்லை, எல்லாம் தான் சிலுவையில் முடிஞ்சிச்சு. நமக்கு ஒரு எக்ஸாமும் இல்லை. என்னது நமக்கு ஒரு எக்ஸாமும்? நம்ம அங்கே தான் இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் அதே இடத்துல தான் இருக்கிறோம். எக்ஸாம் உள்ளவர்கள் நாளுக்கு நாள் என்ன செய்கிறார்கள்? சொல்லுங்களேன், ப்ரமோட் பண்ணப்படுகிறார்கள். எக்ஸாம் இல்லாம என்ன இல்லை? ப்ரமோஷன் இல்ல. இந்த சட்டதிட்டங்கள், நியாயங்கள் எதா இருந்தாலும் எப்படி வந்ததுன்னா, நீங்க வேணுமா இருந்தா வேண்டிய ஒரு நாட்டில் உள்ள சட்டதிட்டங்களை எடுத்து எங்க இருந்து அதை தொகுத்திருக்கிறார்கள் என்று சொன்னா, இந்த 10 கட்டளைகளை கொண்டும் தேவன் கொடுத்த நியமங்களை கொண்டும் தான் இவை எல்லாமே வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க வேணுமா வேண்டிய ஒரு நாட்டு சட்டத்தை எடுங்க, அதை தழுவிதான் எல்லாம் வந்திருக்கு. அதுக்கு பிறகு மாடர்னைஸ் ஆகி ஆலய அமைப்புகளை நீங்க பாருங்க, ஆசாரிப்பு கூடாரத்தை ஒத்துதான் எல்லாமே வந்திருக்கு. அதற்கு பிறகு அவங்க கொஞ்சம் மோடிஃபை பண்ணி கொண்டாங்க. ஆனபடி நான் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். என்னத்தை அறிந்து கொள்ளும்? தேவன் எனக்கு வைத்திருக்கிற வழி அற்புதமான வழி, ஆச்சரியமான வழி. அதில் சிங்கம் இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அக்கினி இருந்தாலும் பள்ளங்கள் இருந்தாலும் ஹல்லேலூயா அவர் என்னோடு கூட இருப்பாராக இருந்தா நான் நிச்சயமா அந்த வழியை என்ன செய்வேன்? கடந்து ஒவ்வொரு வழியை கடக்க நல்லா பண்ணுங்க. 1ஆம் எக்ஸாம் கஷ்டமா, 2ஆம் எக்ஸாம் கஷ்டமா? சொல்லுங்களேன். 1 கஷ்டமா 2 கஷ்டமா? சொல்றீங்களே இல்லையே? சொல்லுங்க. நான் நினைச்சேன் படிச்ச பிள்ளைக்கு ஒண்ணுமே கஷ்டம் இல்லைன்னு சொல்லுவீங்கன்னு. படிக்கிற பிள்ளைக்கு 1ஆம் படிக்கிற பிள்ளைக்கு 1ஆம் கஷ்டம் இல்லை. 10ஆம் எக்ஸாம் 10க்கு வந்தோன்னா 10ஆம் அது கஷ்டம் இல்லை. படிக்கிற பிள்ளைக்கு என்ன இல்லை? யாருக்கு கஷ்டம்? எக்ஸாம் அன்றைக்கு புக்கை தூக்குற பிள்ளைக்கு தான் கஷ்டம். எந்த நாளும் வீட்டு ஸ்கூல்ல படிச்சதை வீட்டில் ஒரு தட்டுனா என்ன இல்லை? எக்ஸாம் அன்றைக்கு பயம் இல்லை, பயமும் இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க. கஷ்டமும் அவன் கஷ்டப்பட மாட்டான் பாருங்க. காலில் காட்டி வளமே எழும்புற மாதிரி எழும்புவான், 4 மணிக்கு எழும்புவான், 2 தட்டு தட்டுவான். ஏற்கனவே எல்லாம் எங்க இருக்கு? புத்தகத்தில் இல்ல, எல்லாம் எங்க இருக்கு? அன்றன்றைக்குரியதை அன்றன்றைக்கு சிந்தையில் ஏற்றிக்கொள்கிறவன் எக்ஸாமை குறித்து பயமற்றவன், கவலையற்றவன், பயப்பட மாட்டான் பாருங்க. எக்ஸாமுக்காக எதிர்பார்த்திருப்பான். யார் எக்ஸாமுக்காக எதிர்பார்த்திருப்பா? சொல்லுங்களேன். படிக்காதவன் எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி போட்டா எப்படி இருக்கும்? எக்ஸாம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? எக்ஸாம் இல்லாம பாஸ் பண்ணதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடி கண்டுபிடிப்பான். படித்து எக்ஸாமுக்கு ஆயத்தமா இருக்கிற எப்பொழுது எக்ஸாம் வரும் என்று அவன் ஆயத்தமா இருப்பான். சாத்தாக் மேஷத் ஆபேத்நேகோ எப்ப அக்கினில போடுவாங்கன்னு ஆயத்தமா இருக்கிறாங்க. தானியேல் எப்ப சிங்கக்கபிக்குள்ள போவேன் என்று அந்த நேரம் அவன் என்ன செய்திருக்கிறான்? ஆயத்தமா இருக்கிறான். சிங்கக்கபியா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஹலோ, அக்கினியா? நோ ப்ராப்ளம். இதே நமக்கு சொன்னா எப்படி இருக்கும்? அம்மா சபையை கூட்டு வருது, எவ்வளவு கூட்டு போய் போடு பார்க்க. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு சபை அப்படிப்பட்ட சபை, பழைய ஏற்பாட்டு சபை அப்படிப்பட்ட சபை. அவர்கள் ஆயத்தமா இருந்தார்கள் என்று சொன்னா உபகாரம் 8:2 சொல்லுது, தேவன் உன்னை சோதிக்கும்படி.
அடுத்த ப்ரமோஷனுக்கு நீ போகும்படி. சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 PhD வச்சிருக்கிறாங்களாம். எப்படிதான் படிக்கிறானோ தெரியாது. நமக்கு ஒரு PhD படிக்கவே நமக்கு தலை சுத்து. சிலவன் பார்த்தா இங்கே வந்தார் ஒருத்தர், அவர் பேரும் மறந்துட்டு எனக்கு. அவர் பார்த்தா 5 PhD வச்சிருக்கிறாராம், 6வது படிக்கிறாராம் பாஸ்டர் ஒருத்தர். விளங்குதில்லை. நமக்கு ஒரு A level பாஸ் பண்றதே நமக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. நம்மளோட பிள்ளைகளுக்கு அவர் 5 PhD வச்சு 6வது PhD படிக்கிறாராம். அல்லேலூயா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆயத்தமாகிறவர்களுக்கு எதுவுமே என்னதில்லை, கஷ்டமும் இல்லை, பயம் இல்லை. ஆயத்தம் இல்லாதவன் சகலத்தை குறித்தும் பயத்தோடு இருப்பான். ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை குறித்து மிச்சம் ஆராய்வான். அல்லேலூயா.